கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் IPL T20 கிரிக்கெட் தொடர் கோலாகல தொடக்கம். சினிமா பிரபலங்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த ரசிகர்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் ஞாயிற்றுக்கிழமை சேப்பாக்கம் மைதானத்தில் பல பரீட்சை. தொடக்க போட்டிகளில் 11 ஆண்டுகளாக சந்தித்து வரும் தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என மும்பை கேப்டன் சூரியகுமார் நம்பிக்கை. தோனி பயிற்சியில் மிகவும் தீவிரமாக உள்ளதாக CSK கேப்டன் ருத்துராஜ் கேக்வாட் தகவல். எவ்வளவு அதிகமாக சிக்சர்கள் அடிக்கலாம் என்பதிலேயே கவனம் செலுத்துகிறார் என்றும் உற்சாகம். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் IPL போட்டிக்காக போக்குவரத்து மாற்றம், பார்க்கிங் இடம் மற்றும் மாற்று வழிகள் குறித்து வரைபடத்துடன் போக்குவரத்து காவல்துறை அறிவிப்பு. கடலூர் மாநகராட்சியில் கடப்பாறையுடன் சென்று பொதுமக்களிடம் வரி வசூலில் ஈடுபட்ட விவகாரம். 2 மாநகராட்சி ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்து ஆணையர் அதிரடி உத்தரவு. விழுப்புரத்தில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் உயிரிழந்ததால் உறவினர்கள் ஆத்திரம். மருத்துவமனை மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. ஹோலி பண்டிகை முடிந்து பணிக்காக திருப்பூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு வர தொடங்கிய வடமாநில தொழிலாளர்கள். போதைப் பொருள் கடத்தலை தடுக்க போலீசார் தீவிர சோதனை. சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முக்கிய ஆலோசனை. சொந்த நாட்டிலேயே அதிகாரமற்றவர்களாக தொகுதி மறுவரையறை மாற்றிவிடும். மாநில உரிமைகளை பறிக்கும் மத்திய பாஜக அரசின் எந்த முயற்சியையும் அனுமதிக்க முடியாது என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அடுத்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிராக திமுக நடத்திய ஆலோசனை கூட்டம் ஒரு நாடகம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். தொகுதி மறுசீரமைப்பால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு வரப்போவதில்லை என்றும் திட்டவட்டம். நெல்லையில் ஓய்வு பெற்ற SI கொலை வழக்கில் 16 வயது சிறுவன் கைது. மர்ம நபர்களால் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதால் உயிருக்கு அச்சம் என கொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசைன் மகன் பரபரப்பு வீடியோ. இந்த கேஸ் இப்போ எப்படி போகுதுன்னா அடுத்த டார்கெட் நம்ம தான், அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ. அதனால தான் இந்த ஒரு வீடியோ ஒரு பதிவு போட்டு வச்சிருவோம். இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒருத்தர் வந்தார், ஹெல்மெட் போட்டுட்டு வீடு நான் இருக்க போகும்போது வீடியோ எடுத்துகிட்டே இருந்தார். அப்போ நான் வெளியே போகிறேன், டக்குனு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார், யாருன்னு தெரியல. ஜாகிர் ஹுசைன் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அளித்து நெல்லை மாநகர காவல் ஆணையர் உத்தரவு. ஹோசூர் அருகே ஹூஸ்கூரில் கோவில் திருவிழாவின் போது 150 அடி தேர் கவிழ்ந்து விபத்து. பலத்த காற்று வீசியதால் தேர் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்த சோகம். பெங்களூருவில் சூறைக்காற்றுடன் திடீர் கனமழை. பெங்களூரு விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் தவித்த 3 விமானங்கள் சென்னைக்கு அனுப்பி வைப்பு.
தென்கொரியாவில் ஒரே சமயத்தில் 20 இடங்களில் பரவி வரும் காட்டுத்தீ. 275 ஹெக்டேர் நிலங்கள் தீக்கிரையான நிலையில் 2 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்த சோகம். ரம்ஜான் கொண்டாட்டத்திற்கு தயாராகி வரும் நிலையில் பாகிஸ்தானில் எகிரும் சர்க்கரை விலை 1 கிலோ 180 ரூபாய் வரை விற்கப்படுவதால் பொதுமக்கள் அவதி. ஸ்பெயின் நாட்டில் கடந்த ஒரு வாரமாக வெளுத்து வாங்கி வரும் கனமழை. சுற்றுலா நகரமான அவிலா வெள்ளத்தில் தத்தளிக்கும் காட்சி. IPL தொடரின் முதல் லீக் போட்டியை வெற்றியுடன் தொடங்கியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.